வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வீங்களா, ஒரு ஃபேவரட்டாக நம்ம வீட்டில் செய்வீங்களா, அந்த சிக்கன் கறி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 1 கிலோ 1.5 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து இதுக்கு வந்து சாதம் தான் நம்ம வச்சுக்க போகிறோம். அதனால் சாதம் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஒரு பக்கம் அடுப்பில் நம்ம தண்ணி வச்சிட்டோம்னா அரிசி கொதிக்கிறதுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு பக்கம் தாளித்து விட்டுறலாம். இப்போ முதல்ல நம்ம சிக்கன் தாளிச்சிடும். எல்லாமே ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன், அதிக மசாலா எதுவுமே தேவைப்படாத ஒரு சிக்கன். வாங்க பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. அடுத்ததான் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இல்லையா, அது வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் சாப்பாடு வைக்கிறதுக்கு வச்சிடலாம். தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதையும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இதில் மெத்த எதுவுமே இது கூட சேர்க்க தேவையில்லை. உப்பு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுருவோம். ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். சின்ன டம்ளர் இருந்ததுனால நான் அதில் தான் ஒரு 3 டம்ளருக்கு மேலே அளந்து போட்டேன். ஒரு 20 நிமிஷம் கிட்ட அரிசி ஊறி இருக்கும். ரொம்ப எல்லாம் ஊற வைக்கல, ஒரு 20 நிமிஷம். ஏன்னா சரி இது வேகிறதுக்குள்ளே இது வேகணும் இல்லையா, அதனால சீக்கிரமே எடுத்து வச்சிட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறமா தேவையான உப்பு. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு டவுட் ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஏன் நீங்கள் டிஷ்வாஷர் வைக்கலை வீட்டில், இவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்கீங்க, ஏன் டிஷ்வாஷர் வைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிஷ்வாஷர் வந்து நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடைகளில் வந்து அதை விசாரித்தப்போ முதல்ல எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இருந்தாலும் சரி அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் பார்த்தோம். அப்புறமா கடைகளையும் விசாரித்தப்போ என்னென்னா, ரொம்ப நம்ம குக்கர்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்கும், அடி பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் டிஷ்வாஷரில் வந்து போட முடியாது. அதே போல் நம்ம நார்மலாக சமையல் பண்ணுறோம், இந்த கடாயெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கடாய்க்கு அடியில் குழம்போ வறுவலோ பண்ணோம்னா அதில் வந்து ரொம்ப அடி பிடிச்சிருக்கும் இல்லையா, ஒரு ஒட்டிகிட்டு இருக்கும். அடி பிடிக்குதோ இல்லையோ ஏதாவது மசாலா பொருள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அதையும் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டிஷ்வாஷரில் வந்து எடுத்து வைக்கணும். எதுக்கு 1க்கு 2 வேலை அப்படின்றதுனால நான் வைக்கல. அதே போல் ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணுவாங்களா, ரொம்ப இந்த கண்ணாடி பீங்கான் பாத்திரங்க, கிளாஸுங்க, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக பாத்திரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டிஷ்வாஷர் வந்து ஓகே. நம்மளை மாதிரி அதிகமாக பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணுற நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து டிஷ்வாஷர் வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் வந்து அது வாங்கலை. அது வாங்காததுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா நம்மளே இந்த கடாய்களெல்லாம் கழுவி மறுபடியும் அதுக்குள்ளே தூக்கி வைக்கிறதுக்கு அதை நம்ம இன்னொரு கழுவுனா சுத்தமாயிருமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அதே போல் தட்டுங்களுமே அப்படி தான். தட்டில் ஏதாவது காஞ்சு போயிடுச்சுன்னா அதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே தூக்கி வைக்கணுமா, அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நாம் எப்பயுமே கையிலேயே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஷ்வாஷர் வந்து வாங்கலை. அப்புறம் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னலுக்கு கீழே ஏன் சிங்க் வைக்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் முதல்ல பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா, ஜன்னலுக்கு கீழே சிங்க் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோமே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் அந்த மேலே அந்த பிளேட் வைக்கிறதுக்கு ட்ரேலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரே வந்து இங்கே ஜன்னலில் வந்து நமக்கு வைக்க முடியாது. அதுக்காகவே தான் சரி அந்த பக்கமே வச்சிடலாம், ஒரு கார்னரில் இருந்துட்டோம், இந்த பக்கம் ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், அது ஒரு கார்னரில் ஒரு சிங்க்கு போயிருச்சுன்னா ஒரு ஓர்சலாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் மூலையில் வந்து அந்த ஓரமாக வந்து சிங்க் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க,
கவுண்டர் டாப்பு அடுப்பு பக்கத்துலேயே நீங்கள் ஏன் சிங்க் வச்சுருக்கலாம்ல, உங்களுக்கு கை கழுவுறதுக்கு செய்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது நிஜம்தான். என்னோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமாக வீடியோ தான் யூஸ் பண்ணுவேமே. வீடியோக்காக தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் பிடிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறப்போ சிங்க் இங்கே பக்கத்தில் இருந்துச்சுன்னா, இப்போ பசங்களே ஒரு டம்ளரோ ஒரு சாப்பாடோ ஏதோ ஒரு தட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு உடனே சிங்கில் போட்டு போயிடுவாங்க. அதை வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுட்டு நீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து குக் பண்ணணும் அப்படின்னு செய்யணும். இந்த சிங்க் ஏரியா வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வீடியோவுக்கு நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் சிங்க் வந்து இங்கே வைக்கல. அங்கே ஒரு தட்டோ ஒரு டம்ளரோ அந்த இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இதாக தெரியாது. இதுவே நான் சமைக்கிறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நசன்னு சிங்க்குள்ளே பாத்திரங்களோ இல்லை ஏதோ ஒன்று நசன்னு இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து சிங்க் வந்து அடுப்புக்கிட்ட நான் வச்சுக்கல, ஓரமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இங்கேயும் இருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே நான் செட் பண்ண இடங்களுமே பார்த்தீங்கன்னா என்னோட வசதிக்கு என் கைவாக்கு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நான் வந்து இது இந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். காரணங்கள் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, சும்மா சிம்பிளான ஒரு காரணங்கள் தான் இதெல்லாம். சிங்க் வச்சதோ இருக்கட்டும், டிஷ்வாஷர் வைக்காமல் இருந்ததாக இருக்கட்டும், இங்கே வந்து கவுண்டர் டாப்பில் வந்து சிங்க் வைக்காது, இதெல்லாம் நம்மளோட ஒரு சின்ன சின்ன ரீசனுக்காக தான் இதெல்லாம் நம்ம வைக்காமல் விட்டோம். அதனால எனக்கு இது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுட்டேன். நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோட விருப்பத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது வைக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு காரணம்லாம் ஒன்றுமே இல்லை. சிக்கன் என்னாச்சுன்னு பார்த்துருவோம் ஒரு டைம். வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா, அப்பப்போ எடுத்து வந்து நம்ம கிளறி விடணும். பாருங்கள், இப்போவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து நல்லா சிக்கன் வெந்து அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம மற்ற எல்லா பொருளையுமே சேர்த்தோம்னா அந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுருவோம். மறுபடியும் அரிசி போட்டதுக்கப்புறமா அதுவுமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு வேலையுமே நமக்கு நிறைய அப்படியே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. வந்து சமைக்கிறோம், அங்கேயும் இங்கேக்கு இருக்கிறதுனால வேலை வந்து ஒரே நேரத்தில் போக மாட்டேங்குது, தனித்தனியாக பீச்சு போட்ட மாதிரி இருக்குது. அதனால் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி எப்போ இங்கே வரோமோ அப்போ தான் மொத்த வேலைகளுமே நமக்கு சீக்கிரம் முடியும். சோறு வெந்துச்சுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெந்தால் போதும். அந்த மசால் போட்டு விட்டுட்டு நம்ம வடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா தெரியும் வெந்துருச்சு. ரொம்பவும் குழைய விட்டாலும் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் கொஞ்சம் இருக்கட்டும். நம்ம இந்த மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா வடிச்சுக்கலாம். அடுத்து சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பார்த்திங்களா, வத்திட்டு அந்த எண்ணெய் மட்டும் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இது 1.5 கிலோ சிக்கனுக்கு அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ அப்படியெல்லாம் போட்டிங்கன்னா பார்த்துட்டு அந்த அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக வேணாம், கொஞ்சம் நம்ம கிரேவி பக்குவத்தில் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் அதிகமாக தண்ணி வேணாம். அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். சும்மா கறி முங்குற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். மூடி வச்சிடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, பார்க்கலாம். சூப்பர். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வடிச்சிடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். வடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, வடித்ததுக்கப்புறமா அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இல்லாமல் நம்ம லாஸ்ட்டாக சாதம் வந்து எடுக்கிறப்ப அடியில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். இப்போ இது இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சோம்னா ஒரு நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் அடியில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். இப்போ 1 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இது என்னாச்சுன்னு பார்த்துடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ரெட்டாக இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கிற மிளகாத்தூள் தானே போட்டிருக்கோம், அதனால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் அந்த நம்ம மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அதோட பச்சை வடை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு வடிச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு.
அருமையான ஒரு சிக்கன் கறி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல கிரேவி பக்குவத்துக்கு இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் மல்லித்தலை எதுவுமே நம்ம தூவணுன்றதெல்லாம் இல்லை, அப்படியே சாப்பிட்றலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடியது. நம்ம வீட்டில் வந்து என்ன குழம்பு பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணணும், சைடிஷ் வேணும், இல்லைன்னா குழம்பு எதுனா பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே யோசிக்காமல் சொல்கிறது இதை பண்ணுங்கள், இந்த சிக்கன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஜிஞ்சர் சிக்கன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த சிக்கன் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.